மக்களே, தமிழ் சினிமாவுல எத்தனையோ ஜோடிகள் வந்திருக்கலாம். ஆனா ஒருத்தர் அடி வாங்கினா ஊரே சிரிக்கும்னா அது நம்ம செந்தில் கவுண்டமணி ஜோடிக்கு மட்டும்தான். கவுண்டமணி சார் நக்கலா ஒன்னு கேப்பாரு, அதுக்கு செந்தில் ஒரு அப்பாவியான பதில் சொல்லுவாரு பாருங்க. அங்க ஆரம்பிக்கும் சிரிப்பு மழை. ஆனா திரையில அடிச்சுக்கிற இவங்க நிஜ வாழ்க்கையில எப்படி இருப்பாங்க? இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஈகோ இருந்ததா? வாங்க, காமெடி கிங்ஸ் பத்தின ரகசியங்களை பாப்போம். செந்தில் கவுண்டமணி ஜோடி கிட்டத்தட்ட 450 படங்களுக்கு மேல ஒன்னா நடிச்சிருக்காங்க. இது ஒரு உலக சாதனைனே சொல்லலாம். இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, டைரக்டர் கொடுக்கிற டயலாக் விட ஸ்பாட்ல இவங்க பேசிக்கிற கவுண்டர் தான் பயங்கரமா ஹிட் ஆகும். கவுண்டமணி சார் செந்தில அடே எட்டனான்னு கூப்பிடுறதும், செந்தில் அவரை அண்ணே அண்ணேன்னு சுத்துறதும் ஒரு அழகான அண்ணன் தம்பி பாசம் மாதிரி இருக்கும். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க கவுண்டமணி சார் நிஜத்திலையும் செந்தில திட்டுவாருன்னு. ஆனா அதுதான் இல்ல. ஷூட்டிங் முடிஞ்சா செந்திலுக்கு என்ன வேணும், அவரோட குடும்பம் எப்படி இருக்குன்னு கேக்குற முதல் ஆள் கவுண்டமணி சார் தான். அதே மாதிரி கவுண்டமணி சார்ட்டு உடம்பு முடியாம இருந்தப்போ முதல்ல ஓடி போய் நின்னது நம்ம செந்தில் அண்ணன் தான். அவர் இல்லன்னா நான் இல்லன்னு செந்திலே பல இடங்கள்ல கண்ணீர் மல்க சொல்லிருக்காரு. கரகாட்டக்காரன் படத்துல வர்ற அந்த வாழைப்பழம் காமெடி எப்படி உருவாச்சு தெரியுமா? அது ஒன்னும் பெரிய ஸ்கிரிப்ட் இல்ல. ஸ்பாட்ல கவுண்டமணி சார் சுங்க செந்தில வெறுப்பேத்த ஆரம்பிச்சதுதான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம எல்லாரையும் சிரிக்க வைக்குது. அந்த ஒரு காமெடினால அந்த படம் 1 வருஷம் தியேட்டர்ல ஓடிச்சுன்னா பாத்துக்கோங்களேன். இன்னைக்கு எவ்வளவோ காமெடி நடிகர்கள் வந்துட்டாங்க. ஆனா இந்த 2 பேரோட இடத்த யாராலையும் நிரப்ப முடியல. உங்களுக்கு இவங்க 2 பேரோட எந்த காமெடி ரொம்ப பிடிக்கும்? கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு மாஸ் வீடியோல சந்திப்போம். நன்றி.